ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1004. இங்கு ஸ்ரீ கணேசநாதர் எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் உஜ்ஜயினி நகரிலே கணேசநாதர் என்ற ஒரு மெய் அடியார் வாழ்ந்து வந்தார். இவர் எப்பொழுதும் பாண்டுரங்கனது புகழையே பாடும் தன்மை உடையவர். எதை செய்தாலும் இறைவனுக்கே அர்ப்பணமாகச் செய்யும் ஆற்றல் பெற்றவர். இவர் தம்மிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாம் தானம் தர்மங்கள் செய்து விரக்தராய் பண்டரிபுரம் வந்து பக்தி செய்து கொண்டு இருந்தார் அவர். இவருடைய பாடல்கள் கேட்டோர் செவிக்கு அமிர்தமாகி மக்களை வசீகரித்தன. அவற்றின் இசை இனிமையிலும் சொற்சுவை பொருட்சுவையிலும் ஈடுபட்ட பலர் இவரது இசையின் பெருமையை பற்றி சத்ரபதி சிவாஜியிடம் தெரிவித்தார்கள். அவர் அங்கிருந்து புறப்பட்டு பண்டரிபுரம் வந்து கணேசநாதரை கண்டு வணங்கி தொழுது ஆனந்தமயமான அவருடைய கீதங்களை செவிமடுத்தார். இவருடைய தொடர்பை பெற வேண்டும் என்ற நினைப்பு சிவாஜி ராஜாவுக்கு மனதில் தோன்றிவிட்டது. சிவாஜி ராஜா தன் சொந்த உபயோகத்தின் பொருட்டு சந்தன மரத்தால் ஆன கட்டில் ஒன்று செய்து இருந்தார். அதை இவர் முதலில் உபயோகித்து கொடுத்தால் தமக்கு சர்வ மங்களம் உண்டாகும் என நினைத்தார். ஆனால் அதை வெளியிடாமல் கணேசநாதரிடம், சுவாமி தாங்கள் எனது அரண்மனைக்கு எழுந்து அருள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இவரும் இணங்கினார். பிறகு பல்லக்கில் இவரை எழுந்து அருளச் செய்து அரண்மனை சேர்ந்தார் சிவாஜி. முறைப்படி நாம சங்கீர்த்தனம் போஜனம் முடிந்த பிறகு தனது புதிய மஞ்சத்திலே துயிலும்படி வேண்டிக் கொண்டார். இவர் சரி எனவே தமது எண்ணம் பலித்தது என மகிழ்ந்து சிவாஜி தமது இருக்கை சென்றார். அவர் இப்பொழுது கணேசநாதர் அந்த கட்டிலின் மீது செங்கல்களை பரப்பி அதன் மீது படுத்து பகவத் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். மறுநாள் காலை தரிசிக்க வந்த சிவாஜி ராஜா கட்டிலின் மீது பரப்பியிருக்கும் கற்களைக் கண்டு இதன் காரணத்தை எனக்கு விளக்க வேண்டும் என கேட்க, அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். அவர், ராஜா அவர்களே, நானோ உலக இச்சைகளை முற்றிலும் துறந்துவிட்ட வேண்டும் என்று வீட்டை துறந்து விட்டேன். இப்பொழுது சுகமும் துக்கமும் சமமாக தோன்றுகின்றன. உடலுக்கு இதமும் சுகமும் கொடுக்க கருதி நீ மஞ்சத்தில் துயிலச் செய்தாய். தேக சுகத்தில் இச்சை வைக்கக்கூடாது என்பதன் பொருட்டு கற்களை அமைத்து கொண்டேன். தேக சுகத்தில் ஆசை ஏற்பட்டால் புலன்கள் இன்பத்தை நாடிச் செல்லும். அதை அடக்கி வசப்படுத்துவது மிக மிக கடினம். மெல்ல மெல்ல அதன் வசப்படத் தொடங்கினால் இறைவனை மறந்து போய்விடுவோம். உயர்ந்த மானிட ஜென்மம் என்றாலும் புலன்களின் வழியே மனம் சென்றுவிட்டால் ஒளியும் பெருமையும் வாழ்வும் குறைந்து அதோ கதி ஆகிவிடும். புலன் இன்பத்தை பெரிதென அதில் ஈடுபட்டு விட்டால் ஆத்மா பரிசுத்தமாக இருக்காது. ஆத்மா பரிசுத்தமாக இல்லாவிட்டால் இறைவனை காண முடியாது. விஷயத்தில் ஈடுபட்டு இறைவனை மறந்து விடுவோம். ஆனால் பிறவின் பெரும் பயனாகிய முக்தி என்பது கிடைக்க வழி கிடையாது. பக்தியை மறந்துவிட்டால் முக்தியும் மறைந்துவிடும். ஆகவே புலன்களை தனது விருப்பம் போல் அடக்கி ஆள்பவன்தான் இறைவன் திருவடிகளை அடைய முடியும் என்று சற்றே நிறுத்தினார் கணேசநாதர். இப்பொழுது கணேசரின் உபதேசங்கள் சிவாஜி ராஜா செவிகளுக்குள் அமிர்தமாய் விழுந்தன. ஏற்கனவே பண்பட்ட நெஞ்சம் சமர்த்த ராமர் தாசரது பிரதம சீடன். பின் கேட்கவும் வேண்டுமோ? இவருடைய திருவடிகளிலே வணங்கி இவர் உபதேசங்களை நடைமுறையிலே கடைப்பிடிப்பதற்காக வாக்களித்தார். கணேசநாதர் நகரத்தை விடுத்து அடவிக்குள் காட்டுக்குள் சென்று வசிக்கலானார். கானகத்திலும் இவருக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஒரு வருடத்திற்குள் 360 சீடர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். இப்படி ஊராருக்கெல்லாம் அவர்களது அதிகாரி வேதத்துக்கு தக்கபடி வழிபடும் முறைகளையும் மந்திர உபதேசங்களையும் செய்து சொல்லி வந்தார் அவர். இருந்தாலும் அங்கே இவரது புகழை பொறுக்காத பொறாமைக்காரர்கள் சிலரும் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் இவரிடம் வந்து, ஏ போலி சாமியாரே, நீ ஏதோ
துறவி என்று வேஷம் போட்டுக்கொண்டு உலகத்தை ஏமாற்றி திரிகின்றாய். நீ பெரிய ஜால வித்தைக்காரன். பல குடும்பங்கள் உன் பேச்சை கேட்டு மயங்கி ஏமாந்து வீடு வாசல் இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆசாட பூதியாக உன்னால் கெட்டு போய்விட்டார்கள். அந்த குடும்பங்கள் கெட்டதற்கு நீயேதான் காரணம். சுடர் விளக்கை விட்டில் பூச்சி பழம் என மயங்கி விழுவது மடிவது போல் இந்த பேதையர்கள் உன் பேச்சிலே ஏமாந்து நிற்கின்றார்கள். பல குடும்பங்களை கெடுத்து ஓட்டாண்டியாக்கிவிட்டு இங்கே காட்டிலே வந்து பதுங்கி கொண்டால் சும்மா விட்டு விடுவோமா? இதோ இந்த மரத்துக்கு உபதேசம் செய்து அது உன்னை பின்பற்றும்படி செய்தால் உன்னை நான் நம்புகின்றோம். இல்லாவிட்டால் உன்னை இங்கேயே களபலி கொடுத்து விடுவோம் என கூச்சலிட்டார்கள். கணேசநாதர் மிக அமைதியாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டார். புன்முறுவலோடு அந்த தீய சொற்களையெல்லாம் சொல்லாக ஏற்று தம் எதிரில் இருந்த மரத்தை தம்முடைய கைகளால் தொட்டு மந்திர உபதேசம் செய்து தம்மிடம் இருந்த உணவுப் பொருளை அதன் மீது வைத்தார். மரத்திலே ஒரு வெடிப்பு தோன்றி உணவுப் பொருட்கள் மறைந்து போயின. இதைக் கண்ட அந்த துஷ்டர்கள் பயந்து இவர் திருவடிகளிலே விழுந்து மன்னிப்பு கோரி இவர்தம் சீடர்கள் ஆய்விட்டார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு கணேசரது புகழ் மேலும் மேலும் அதிகமாக ஓங்கி வளர்ந்தன. இவர் இருப்பிடமே ஒரு கோவில் போல் விளங்கியது. நாள்தோறும் மக்கள் வந்து உபதேசம் பெற்று போயினார்கள். பஜனையில் எல்லோரும் கலந்து கொண்டு இன்புற்றார்கள். அதிலே ஒரு அந்தணர் ஒரு நாள் இவரை நோக்கி, நீர் பக்தராக இருந்தாலும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்தானே, அந்தணராகிய நாங்கள் உம்மை வணங்குவது உபதேசம் பெறுவது முறை கிடையாது என்றார். அவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான கணேசநாதர். இது கேட்டு, சுவாமி, தங்களது கருத்து எனக்கு புதுமையாக தோன்றுகின்றது. மனிதன் பிறப்பினால் மட்டுமே உயர்ந்து விடுவது கிடையாது, செய்கையினால்தான் உயர்வு தாழ்வு ஏற்படுகின்றன. உண்மையான பிராமணன் யார்? பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். பிறவியிலே ஒருவன் அந்தரனாக இருந்து பஞ்சமா பாதங்களை செய்கின்றான் என வைத்துக்கொள்வோம். வேறு ஒருவன் கீழ்குளத்திலே பிறந்து நல்ல செயல்களை செய்து வருகின்றான் என்றால் இந்த இருவரில் எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன்? அந்தரனாக பிறந்து பக்தி செய்யாமல் வாழ்பவனை விட கடைக்குளம் ஆயினும் பக்தி உள்ளவனே உயர்ந்தவன். அவனது திருப்பாத துளிவட்ட புல் பூண்டுகளும் சிறந்தவை ஆகிவிடும் என கூறி இந்த கருத்து அமைந்த இனிய பாடல்களால் இறைவனை துதித்தார். இவர் பாடியதும் அந்த கானகத்தில் இருக்கும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் மெய்மறந்து நிற்பவை போல் தோன்றின. ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்த இவரது கீதம் நாமாவளிகள் சொல்லும் பொழுது துரிதகதியிலே செல்லல் ஆகின. இவர் கையிலே இருந்த கரத்தாளத்தில் சிப்லாவின் தாள இசைக்கு ஏற்ப அங்கே கிடந்த சில கற்கள் ஒன்றோடொன்று மோதி தாளம் இசைத்தன. கற்கள் தாளம் இடுவதைக் கண்ட அந்தணரும் மற்றவர்களும் இவரது பெருமையை உணர்ந்து தாமும் அதிலே ஈடுபடல் ஆயினார்கள். கணேசநாதர் வசித்த அந்த இடம் இப்பொழுதும் இறைவன் உறையும் திவ்ய ஸ்தலமாக மாறிவிட்டது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்